வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மன்னிக்கவும், இதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஸ் மீட்டிங்கை நான் கலந்துக்கிற முடியலை. சாரி கேட்டுக்கிறேன். இந்த வட்டம் வந்துட்டேன். வெண்ணிலா கபடி குழு அப்படின்னாலே அது என்னோடய வாழ்க்கை, அந்த படத்தோட வெற்றி என்னோடய வாழ்க்கையோட வெற்றியாக நினச்சிக்கிறேன். நானாக இருக்கட்டும், விஷ்ணு அப்புக்குட்டியிலேருந்து அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு. டைரக்டர் சுசீந்திரன் வரைக்கும். இந்த படம் வெண்ணிலா கபடி குழு 2 சித்தப்பாவோட வெற்றி நான் நினைக்கிறேன். அவரோட உழைப்பு, அவரோட வெற்றி நினைக்கிறேன். கண்டிப்பாக என் வாழ்க்கையில் எத்தனை படங்களை நான் கடந்து போனாலும் இந்த வெண்ணிலா கபடிக்குள்ளே மட்டும் அது நான் அதை ஈஸியாக எடுத்துக்கிறவே முடியாது. அது லைஃப் லாங் கடைசி வரைக்கும் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் எனக்கு இந்த படத்து மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் என் மகளுக்கே நான் வெண்ணிலான்னு பேர் வச்சுருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ கூட இருந்தேன், அடுத்து இன்னொன்று பிறந்தோம்னா வெண்ணிலா கபடி 2 வச்சு ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பையனாக பிறந்துட்டான். ஆமாம், வெயிட் பண்ணி 2 வச்சுருப்பேன். ஓகே, இப்போ வரைக்கும் எனக்கு லைஃப்பில் ஒரு நல்லது அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. சந்தோஷம். 10 வருஷம் ஆச்சு அது ஆரம்பிச்சு. அப்படின்றதுக்குள்ளே இருக்குன்னு குறுக்க பேசாதே, பேசிக்கிட்டு இருக்கல மறந்து போயிருமா இல்லையா? 10 வருஷம் ஆச்சு. ஆனால் 10 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் ஏதோ ஒரு 4 மாதம் 5 மாதம் ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறப்போ சரி, அந்த ஃபஸ்ட்டு வெண்ணிலா கபடிக்குள்ளே போகிறப்ப டேரக்டர் சூரி, இதுதான் அண்ணன் கேரக்டர், இது அப்பா கேரக்டர், இது ஒய்ஃபு கேரக்டர், இது அப்புக்குட்டியோட ஒய்ஃபு கேரக்டர், இப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. 10 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ வெண்ணிலா கபடி 2 போகிறப்ப என் வாழ்க்கையில் விரட்டு ஒரு சின்ன ஒரு அன்பான நிமிஷம் வந்துச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு போனவொடனே எல்லாத்தையும் பார்த்து அந்த மதுரைக்காரங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் பேசினேன். அப்போ அப்புக்குட்டி மாமியா வந்தாங்க. சூரி அப்புக்குட்டி பொண்டாட்டியை பார்த்தியா வந்திருக்காங்க. இல்லை புரியல கணக்கு. அப்புக்குட்டி பொண்டாட்டியை பார்த்தியா வந்திருக்காங்க. அப்புக்குட்டியை பார்த்தியா, அப்புக்குட்டி பொண்டாட்டியை பார்த்தியா? சரிக்கா அது அந்த தங்கச்சி வந்திருக்காங்களா? சரி, கிட்ட போயிடுச்சு. திருப்பி கொஞ்சம் நேரம் வந்துச்சு. அப்புக்குட்டி பொண்டாட்டியெலாம் நீ பேசுவியா அப்படின்ட்டுச்சு. அப்புக்குட்டி பொண்டாட்டியை நான் பேசினேன், என் பொண்டாட்டி என்கிட்ட பேச மாட்டா, நீ விடுக்கா அப்படின்ட்டு. திருப்பி சாயந்தரம் மத்தியானம் வந்துச்சு. அப்புக்கிட்டு பொண்டாட்டி அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கா பார்த்தியாண்டுச்சு. ஐயோ அக்கா நீ போக்காங்கிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்திக்கான ஏக்கா எதவே கேட்டுருக்கா, போய் அப்புக்கிட்ட கேளுக்கா, அப்புக்கிட்ட பொண்டாட்டியை பேசுகிறது அப்புக்கிட்ட கேளுக்கா அப்படின்ட்டு. அது வந்தது. பாவா அப்படியே இருக்காங்க பாவா, யாருமே மாறவே இல்லை பாவா. அது யார் பாவா சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை பாவா, அந்த ஒய்ஃபு கேட்டிருக்கேன், அவ்வளோ பேர் இருக்கானே, அப்போ கேட்டிருக்கேன், தாத்தா கேட்டிருக்கேன், அவ்வளோ பேர் இருக்கேன். ஆனால் கரெக்டாக அவங்க தான் சொல்கிறாப்புல அப்புக்கிட்டு. இல்லை அந்த அம்மா அப்படியே இருக்காங்க, அப்படியே உடம்பு ஏறலை, எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்காங்க. அதே மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் இதே மாதிரி. இப்போ நாங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் எனக்கு அந்த வெண்ணிலா கபடிக்குள்ள 1 எப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சோ, எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதில் இருந்துச்சு. ஸோ இந்த படம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்கு. கபடி அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாச்சு. நீங்கள் கபடிக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன இது கொடுத்தீங்கன்னு. உண்மைக்கே மனுஷன் அதாவது ஒரு எதிரியோட காலை பிடிச்ச அவமானம், அதே கபடியில் எதிரியோட காலை பிடிச்சோம்னா பெருமை. ஸோ அப்படித்தான் வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன். நான் எத்தனை பேர் நம்ம காலை பிடிச்சி இழுத்தாலும் அதை மீறி நம்ம போய் கோர்ட்டில் தொட்டாகணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் கபடியும் கூட. இன்றைக்கி அந்த கபடி இத்தனை பேர்த்த ஒரு வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீமில் இருந்து அந்த வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து அந்த கபடி டீமுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் ஒரு 20,000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் என்னோட சார்பாக. அந்த நான் சொன்ன மாதிரி தான், என்ன தான் இருந்தாலும் அது என் வாழ்க்கையில் கொஞ்சம் அது பங்கு இருக்குது அப்படின்றாலும் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை அந்த கபடி டீமுக்கு நான் கொடுக்குறேன். இதில் ஒர்க் பண்ண மெயினாக சித்தப்பா, அவர் அண்ணன் சித்தப்பா, ஹீரோ விக்ராந்த், அவங்க 2 பேர்த்துக்கும் என்னை மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்தப்பா அவளை ஒர்க் பண்ணார். தம்பி விக்ராந்த் சில நேரத்தில் ரொம்ப வெக்ஸாகி பேசுவாப்பில். ஆனால் என்னென்னே நான் பண்ணட்டும் புரியலன்னு எனக்கு. நான் மெனக்கட்டுறேன், எல்லாமே பண்ணுறேன், நல்ல கதை கேட்குறேன். சின்னத்தை நல்ல கதை அமைகிற இடத்துல நல்ல ப்ரொடியூசர்ஸ் அமையல, நல்ல ப்ரொடியூசர் இடத்துக்கு நல்ல கதை அமைய மாட்டேங்குது. அதெல்லாம் மீறி ஒரு கதையை ஓகே பண்ணி ஜெயிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் எல்லாத்துக்கும் மெனக்கட்டு அவ்வளோ ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கூட ஆனால் ஒரு நல்ல கதை இருந்தால் சொல்லுவேன். எனக்கு மற்ற விஷயம் எதுவுமே தேவையில்லை. எனக்கு தேவை வெற்றி தான் சொல்லிட்டே இருப்பாப்புல. உண்மைக்கே தம்பி நீங்கள் ரொம்ப நேசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த உழைப்பு வீண் போகவே போகாது. 100% அது இந்த படத்தில் இருந்து இருக்கட்டும், இல்லை நாளைக்கு வர ஒரு ஃபோனாக இருக்கட்டும், கண்டிப்பாக உண்மையான உழைப்பாளி ஏதோ ஒருத்தர் நம்ம உண்மையாக நேசிக்கிறோமோ
அது கண்டிப்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியல, எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் மேல் ஒரு பெரிய இடத்துல வந்து இருப்பீங்க விக்ராந்த். நம்ம படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கும், ரவிமரி அண்ணன், பசுபதி அண்ணன் வந்து உண்மைக்கு ஃபஸ்ட் ஆஃப் படத்தை வந்து அவ்வளோ அந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர், ஒரு மனசுக்கு அவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாரு படத்தை அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் சொல்ல எனக்கு இது கிடையாதுன்னு. நம்ம என்ன படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்தப்பா ரொம்ப ரொம்ப நன்றி சித்தப்பா, ரொம்ப சந்தோஷம். எப்படியோ வந்தே ஆகுன்னு நினச்சேன். வந்து அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி வர்ற வரைக்கும் அந்த காருக்குள்ளே குளிக்கல, அவ்வளோதான். வரையிலே சட்டையாக மாட்டினு பேண்ட்டை காட்டினு எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு வர நேரம் இங்கே வந்து இறங்கிட்டேன். எனக்கு இது கண்டிப்பாக இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க வந்து நம்ம தவற விடக்கூடாது, யாரை வேண்டாலும் நம்ம தவற விடலாம், அவங்கள தவற விடக்கூடாது. சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம். இதே வெண்ணிலா கபடி ஒரு சின்ன படம் தான், அந்த சின்ன படத்தை இவங்க சப்போர்ட் பண்ணனால தான் இன்றைக்கி அது வெண்ணிலா கபடி 2 வந்து அமைஞ்சிருக்கு. இவங்க சப்போர்ட் பண்ணால் அந்த 2 வந்திருக்காது. ஸோ அதுக்கு வந்து எங்கள் டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேல் இன்னும் அவங்க சொல்கிற மாதிரி எல்லா டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் அவங்களோட ஃபேமிலியிலேருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி உங்கள் சப்போர்ட்டு உங்கள் கேமராவில் அவங்க பதிவாகிட்டே இருக்கணும். அது நானும் சரி, உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மைக்கு யார் எவ்வளோ பணம் போட்டாலும் படத்தை எடுத்தாலும் எல்லாமே ஓகே. ஆனால் அந்த படத்தை கொண்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குது இன்றைக்கி. ஒவ்வொரு பணத்தை போட்டு படம் எடுக்கிறவங்களோட நிலைமையை பார்க்கணும்னா, அந்த நாளைக்கு ரிலீஸ்னால் அந்த மறுநாள் நைட்டு போய் பார்த்தோம்னா சத்தியமாக கை நீட்டி சம்பளம் வேண்ட நடிகனுக்கு கூட முடிஞ்சளவுக்கு இருந்தாப்போ என் காசை முடிஞ்சளவுக்கு என்ன ஒரு சிறு தொகையாக உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தாலும் வந்து நம்மளுக்கும் அப்படி ஒரு மனநிலையை கொண்டு வந்து அந்த இடம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ போராட்டம் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம அசால்ட்டை மறுநாள் உட்காந்துட்டு போய் கேட்குறோம், எப்படி இருக்குது அந்த ஏரியா, புது எப்படி இருக்குது, இந்த ஏரியா எப்படி இருக்குது, சேலத்தில் காலையில் ஷோ ரிலீஸ் ஆகலை, ஈவினிங் இந்த ஊரில் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த தயாரிப்பாளரும் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறவங்க அவ்வளோ ஒரு போராட்டம் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வெற்றி படம் ஆக்குறாங்க. இந்த படத்தை எடுத்த பூங்காவனம் ஆனந்த் சார் அவங்களுக்கும் சரி, அதெல்லாம் மீறி இந்த படத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணதில்ல அலெக்சாண்டர் சாரும் பிடி செல்வகுமார் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. எவ்வளோ 100 பேர் 200 பேர் கஷ்டப்பட்டாலும் அந்த படத்தை உண்மையான கரெக்டாக கொண்டு ஜனங்கிட்ட சேர்த்தா மட்டும்தான் அதுக்கு எல்லாமே இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி தான் எல்லாமே. நான் அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி இது வந்ததுக்கு. மேடையில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்தப்பாவுக்கு இந்த வெற்றி வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சக்ஸஸ் அப்படின்னா உடனே 100 கோடி 200 கோடி தான் இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்படி இல்லை, இந்த போட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ஜாஸ்தி. நான் எப்பவுமே 100 தடவை கேட்டேன் அலெக்ஸ் சாருக்கு. டெய்லி ஃபோன் பண்ணி என்ன சார்ன்னு கேட்கும்போது அவர் ஒரு ரிப்போர்ட் சொன்னார். அவர் ரிப்போர்ட் வச்சு தான் நான் சொல்கிறேன், இந்த படத்துக்கு இந்த பட்ஜெட்டை தாண்டி பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெண்ணிலா கபடி குழு நடித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதேமாதிரி 2 நடிக்கும் போதும் பயங்கர சந்தோஷம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஹைட் போட்டுக்கலாம் பாவா, காமெடிக்கு பாவா தியேட்டர்லேயே அதிருது காமெடி. எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காமெடி எல்லாருமே சிரித்தாங்க. அதை மீறி சிலர் வந்து அதை விமர்சனமும் பண்ணுறாங்க. விமர்சனத்துக்குள்ளே நாங்கள் மாட்டித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது சினிமாவில் இருக்கிறதுனால. அதை மீறி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அப்படின்னா தான் நாங்கள் தொடர்ந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியும். வெண்ணிலா கபடி குழு கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன பேசுனேன் எனக்கே தெரில. மகிழ்ச்சி எல்லாருக்குமே. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் சந்திச்சு. அதுவும் ஒரு படத்தோட வெற்றி விழாவில் ப்ரெஸ் மீட்டில் உங்களை மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து இதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒர்க் பண்ணவங்களோட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நான் 2 பேருக்கு இந்த படம் வெற்றின்னு சொல்லும்போது, காதில் கேட்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது 2 பேருக்காக. ஒன்று இயக்குனர் செல்வசேகரன் சார், அப்புறம் என் தம்பி விக்ராந்த். எல்லாருமே உழைச்சி தான் வந்திருக்கோம். எல்லாருமே நடிகர்கள் மட்டுமே இல்லை, எல்லாருமே உழைச்சி தான் வந்திருக்கோம். யாரும் திடீர்னு ஒரு நாள் கிளம்பி ஹீரோவாக இல்லை, திடீர்னு ஒரு நாள் கிளம்பி இயக்குனராக இல்லை. ஆனால் இவங்களுடைய நான் பார்த்த வரைக்கும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த 2 பேரோட உழைப்பு ரொம்ப, அவங்க பாஸ் பண்ண அந்த வந்த காலம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு இந்த வெற்றி கிடைக்கல. எங்களுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் கிடைச்சிருச்சு, ஆனால் இவங்களுக்கு அது கிடைக்கல.
இவ்வளோ வருஷம் போராடி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது இந்த படத்தின் மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறதுல அதில் நானும் ஒரு பார்ட்டுங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கூட்டணி இன்னும் நிறைய படங்களில் ஒன்று சேர்ந்து நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.